பெரும்பாலும் ரமலானிலே கேட்கப்படக்கூடிய நிறைய கேள்விகள் உண்டு. அந்த கேள்விகளை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்கும் அந்த கேள்விகளை கேட்கவோ பதில்கள் கிடைக்கவோ சந்தர்ப்பம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. எனவே அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவிலே அது தொடர்பான பிரபல்யமாக கேட்கப்படக்கூடிய அந்த சந்தேகங்களுக்கான தெளிவுகளை இந்த ரமலானுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் சொல்வோம் என்று சொன்னால் மக்கள் தங்களது வணக்க வழிபாடுகளை சந்தேகம் இல்லாமல் உறுதியான நிலையில் செய்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்கின்ற அடிப்படையில் இந்த ரமலான் நோன்போடு பொதுவாக இந்த கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளும் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களும் ரமலானில் மட்டுமல்ல, பொதுவாக சுன்னத்தான நோன்புகள் நேரங்களில் கூட அந்த கேள்வி என்ன செய்கின்றன, எழுகின்றன. ஆனாலும் சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரைக்கும் இடையிலே விடுவதற்கான அனுமதி மார்க்கம் வழங்கியிருப்பதனால் அந்த கேள்விகள் அங்கே வலுவாக என்ன செய்வதில்லை, கேட்கப்படுவதில்லை. எனவே ரமலானுடைய காலங்களில் அந்த கேள்விகள் வலுப்பெறுகின்றன. பலர் பதில் கிடைக்காமலேயே ரமலானை என்ன செய்து விடுகிறார்கள், கடந்து விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கேள்விகள் இந்த மக்களிடத்தில் எழக்கூடிய அந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அதில் பெரும்பாலான விஷயங்கள் நோன்பு பிடிப்பது சம்பந்தம், அதாவது நோன்பு பிடிப்பது யாருக்கு கடமை யாருக்கு கடமை இல்லை, அவர்கள் எப்படி அதற்கு பரிகாரம் செய்வது கலா செய்வது என்பது சம்பந்தமான கேள்விகள் பெரும்பாலும் இருக்கும். அல்லது நோன்பு முறிவதோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளாக என்ன செய்யும், பெரும்பாலும் இருக்கும். இது அடுத்தபடியான மற்ற கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்க என்று சொன்னால் அவைகள் அரிதான அல்லது குறைவானவர்களால் கேட்கப்படக்கூடிய கேள்விகளாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலான் நோன்பு நெருங்குகிற நேரத்திலேயே அல்லாஹு தாலா ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இந்த ரமலான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். ஆனாலும் கூட இஸ்லாத்துடைய பொதுவான ஒரு அடிப்படை லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, அல்லாஹு தாலா சிரமத்துக்கு மேலாக தங்களது அதாவது சக்திக்கு மேலாக யாரையும் சிரமப்படுத்துவது கிடையாது என்பது இஸ்லாத்துடைய பொதுவான ஒரு அடிப்படை. வத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் இயன்ற அளவுக்கு இறைவனை என்ன செய்யுங்கள், பயந்து நடவுங்கள். தடுத்ததை முழுமையாக தவிர்க்க வேண்டும். ஏவிய வகையிலே எவ்வளவு நம்மளால் முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய பொதுவான அடிப்படைகளில் ஒன்று. இந்த அடிப்படையில் ரமலான் நுழைகிற நேரத்திலேயே வயோதிபர்களுடைய நோன்பு சம்பந்தமாகவும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இவர்களது நோன்பு சம்பந்தமாகவும் அதே போல அதாவது துருவ பிரதேசங்களுக்கு அண்மித்த பகுதிகளிலே வாழக்கூடியவர்களுடைய நோன்புகள் சம்பந்தமாகவும் நிறைய கேள்விகள் என்ன செய்யும், மக்களுக்கு மத்தியிலே வரக்கூடியதாக இருக்கின்ற மீடியாக்கள் வளர்ந்து விட்டதன் காரணமாக இலகுவாக உலமாக்களை தொடர்பு கொள்ள முடிந்த ஒரு சிச்சுவேஷன் இருப்பதனால் தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் தங்களது நோன்புகளையும் தங்களது பெருநாள்களையும் எப்படி இரவு தொழுகைகளையும் எப்படி அமைத்துக் கொள்வது என்ற கேள்விகள் நிறையவே என்ன செய்கின்றன, வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, நோன்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக ஏனைய ஹதீதுகள் ஏனைய விவரங்கள் தெரியாது விட்டாலும் இந்த அடிப்படை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா தமது சக்திக்கு மேலாக யாரையும் என்ன செய்வதில்லை, சிரமப்படுத்துவது கிடையாது என்பது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. அந்த சக்திக்கு மேலால் சிரமப்படுத்துவது இல்லை என்பது எங்கெங்கே எல்லாம் எப்ளை ஆகுமோ அவர்களெல்லாம் நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, அனுமதித்திருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுல குறிப்பாக அதாவது இந்த இரவு என்ற பகுதி மிகவும் குறைவு. நாங்களும் இரவு குறைவான ஒரு பகுதியில் தான் இருக்கிறோம். ஆனாலும் மிக குறைவு என்று சொல்ல முடியாது. இரவு 2 மணித்தியாலங்கள் அல்லது 3 மணித்தியாலங்கள் வரக்கூடிய அந்த இடங்கள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நோன்பு பிடிக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு என்ன செய்வது அப்படி என்பது. அந்த மக்களிடத்திலே நாங்கள் எங்களது உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இரவும் பகலும் ஒரு நாளிலே வந்துவிட்டால் இரவும் பகலும் ஒரு நாளிலே வந்துவிட்டால் அவர் கட்டாயம் அந்த பகல் பொழுது 23 மணித்தியாலமாக இருந்தாலும் 23 மணித்தியாலமாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், அவர் நோன்பு வைத்து தான் ஆக வேண்டும். இரவும் பகலும் வருமாக இருந்தால் ஒரு அவர் இரவும் 23 அவர் பகலும் இருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும், நோன்பு நோற்று ஆக வேண்டும். இது அடிப்படையான விஷயம். இப்ப சில பொழுதுகளில் எங்களுக்கு சில கேள்விகள் வரலாம். 23 மணித்தியாலம் எப்படி அவர்கள் நோன்பு நோட்பது என்று நாங்களாகவே சலுகை என்ன செஞ்சிடக்கூடாது, வழங்கிவிடக்கூடாது. முதலாவது குர்ஆனுடைய அடிப்படை என்ன, இரவும் பகலும் இருக்கிற நேரத்தில் பகல்ல நோன்பு வைக்க வேண்டும் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படை. அந்த விதியை நாங்கள் முதலாவது சொல்லிவிட வேண்டும். எத்தனை மணித்தியாலங்கள் ஆனாலும் சரி கட்டாயம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நோன்பு வைத்து ஆக வேண்டும். ஆனால் இந்த 23, 22, 21 மணித்தியாலங்கள் நோன்பு வைத்தால் மயக்கம் போட்டு விழுகின்றவர்கள் இருப்பார்கள், நோயாகி விடுகின்றவர்கள் இருப்பார்கள், தாங்க முடியாத நிலைக்கு மாறுகின்றவர்கள் இருப்பார்கள்,
கடினமான உழைப்பில் உள்ளவர்களால் அந்த நோன்பு நோட்டால் அவர்கள் அன்றைக்கு என்ன செய்து விடுவார்கள், தங்கள் சக்தியை இழந்து விடுவார்கள் என்று இருப்பார்கள். அவர்களுடைய அந்த விஷயத்தில் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, அல்லாஹு தஆலா சிரமத்துக்கு மேலாக தனது சக்திக்கு மேலால் யாரையும் அல்லாஹு தஆலா என்ன செய்வதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை. அவர்கள் நோன்பை என்ன செய்யலாம், விடலாம். அவர்கள் நோன்பை விட வேண்டி வரும் என்பதற்காக எல்லோரையும் நோன்பை விடுங்கள் என்று சொல்வது தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரவும் பகலும் என்று வந்துவிட்டால் பகல்ல கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும். இரவில் என்னது, அதாவது 1 மணித்தியாலமோ 2 மணித்தியாலங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் நோன்பு பிடித்தாக வேண்டும். இந்த பகலிலே எவரால் முடியாது மயக்கம் போட்டு நோய் வருகின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அவர் வேறு நாட்கள் என்ன, இதே தலைகீழாக வரக்கூடிய சிச்சுவேஷன், பகல் குறைந்து இரவு கூடி வரக்கூடிய நாட்களில் கூட அவர் என்ன செய்யலாம், அந்த நோன்பை கதா செய்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகள் நம்ம நினைக்கலாம் அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் சிரமப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை லேசாக்கி வைத்திருக்கிறான். என்ன, நம்ம லைலத்துல் கத்ர் இரவு வார நேரத்தில் 8 மணித்தியாலம் 9 மணித்தியாலம் எல்லாம் இரவு என்ன செய்யணும், நம்ம கழிக்க வேண்டும். அவர்களை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் முயற்சி எடுத்தால் போதுமானது. 2 மணி நேரம் முயற்சி எடுத்தால் அந்த இரவு தொழுகையில் என்ன போதுமானது. லைலத்துல் கத்ரையோ நல்ல சிறந்த அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மிகவும் கால இடைவெளி இல்லை. ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் என்ற அந்த பகுதிக்குள்ளே அல்லாஹ் தஆலா அதுல தான் இஷாவும் வரப்போகுது, அதுல தான் சுபஹு வரப்போகுது, அதுல தான் என்ன, அதாவது அந்த சுன்னத்துடைய நேரங்கள் வரப்போகின்றன. எனவே அல்லாஹ் தஆலா ஒரு பகுதியை கஷ்டப்படுத்தினால் இன்னொரு பகுதியை என்ன செய்திருப்பான், அதில் இலேசு வைத்திருப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய, அதாவது எமக்கு மத்தியிலே வாழக்கூடிய, அதாவது இந்த பிரதேசங்கள் அல்லாமல் பொதுவாக அதாவது சமநிலையோடு இருக்கக்கூடிய காலநிலையில் உள்ளவர்களுடைய கேள்விகள் அதிகமான ஒன்றுதான் இந்த முதுமையானவர்கள், வயோதிபத்தை அடைந்தவர்கள், அதாவது இதற்கு பின்னால் நோன்பே நோக்க முடியாதவர்களுடைய நிலை என்ன அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஃபித்யா கொடுப்பதுதான். அவர்கள் ஃபித்யா கொடுக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். ஆனால் அந்த ஃபித்யா என்பது ஒரு நாளைக்கு ஒரு நோன்பு அவர் விடுபட்டதனால ஒரு நோன்பு பிடிக்க முடியாம போனால் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இதுல ஒரு நாளைக்குரிய உணவை கொடுக்க வேண்டுமா, ஒரு வேலைக்குரிய உணவை கொடுக்க வேண்டுமான்னு குர்ஆனோ சுன்னாவோ நேரடியாக என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம ஆக குறைந்தது எது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிறதோ அதைத்தான் மக்களுக்கு என்ன செய்ய முடியும், நாங்கள் கடமையாக்க முடியும். எனவே ஒரு ஏழைக்கு ஒரு வேலை உணவை ஒருவர் அளித்தாலே அவருடைய கடமை என்ன செய்கிறது, முடிந்து விடுகிறது. 30 நோன்பு என்று சொன்னால் 30, அதாவது ஏழைகளுக்கு அல்லது ஒரு ஏழைக்கு 30 வேளையுடைய உணவை என்ன கொடுத்தால் அந்த கடமை என்ன செய்கிறது, முடிந்து விடுகிறது. ஆனால் சிறந்தது 2 வேளை உணவை அழித்து விடுவது, ஒரு நாளையுடைய உணவை அழித்து விடுவது என்பது மிகவும் சிறந்தது. ஆனால் அதை கடமையாக்க முடியாது. இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உணவுகளை சேர்த்து ஒரே ஏழைக்கும் என்ன செய்யலாம், வழங்கலாம். அல்லது பிரித்து பல ஏழைகளுக்கும் என்ன செய்யலாம், வழங்கலாம். அல்லது ஒரே அடியாக வழங்க வசதி இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாகவும் என்ன செய்யலாம், அவைகளை வழங்கலாம். இதுல மார்க்கம் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது அல்லாமல் சிலர் இருப்பார்கள் என்று சொன்னால் நிரந்தர நோய் மாதிரி தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு 3 வருடங்கள் 4 வருடங்கள் நோயாக இருந்து 5வது வருடம் என்னது நிரந்தர நோயை நினைச்சிருந்திருப்போம். ஆனா அவர் என்ன செஞ்சிருவாரு, ஆரோக்கியமுற்ற ஒரு நிலை அடைந்திருப்பார். இவரது நிலை என்ன அப்படி என்று சொன்னால், இவர் 1 வருட காலத்துடைய நோன்புக்கு அடுத்த வருடம் பரிகாரம் செய்திருந்தால், 1 வருடம் விடுபட்ட நோன்புக்கு 30 நாட்கள் என்று அடுத்த வருடம் பரிகாரம் செய்து விட்டால் அதுக்கு அடுத்த வரக்கூடிய அந்த நோன்பை தாண்டி அவர் அந்த நோன்பை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடுத்த நோன்பு வருவதற்குள்ள இவர் பரிகாரம் செஞ்சிட்டாரு, அடுத்த நோன்பும் வருகுது, அப்பையும் நோயாளியாக இருக்கிறாரு, அதுக்கு பிறகு பரிகாரம் செய்யறாரு. இப்படி 4 வருடங்கள் என்ன செஞ்சுட்டு கடந்துட்டு 5வது வருடம் நோன்பு வருகிற நேரத்தில் அவர் ஆரோக்கியம் உள்ளவராக என்ன செஞ்சிட்டாரு, மாறிவிட்டார். தான் நிரந்தர நோயாளி என்று நினைத்து பரிகாரம் செய்தார். ஆனால் பின்னர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த மாதிரி நிலையிலே வந்து விட்டால் 4 நோன்புகளுக்கும் அவர் பரிகாரம் செய்து முடித்து விட்டதனால் அவர் திருப்பி அந்த நோன்புகளை நோக்க வேண்டும் என்ற எந்த கடமையும் அவருக்கு இல்லை. ஆனால் அந்த 4 வருட நோன்பை அவர் நோக்காமல் இருந்திருந்தால் அல்லது கதா செய்யாமல் அல்ல பரிகாரம் கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர் கட்டாயம் பரிகாரம் கொடுப்பதல்ல, நோன்பை கதா செய்தாக வேண்டும். கட்டாயம் அவர் நோன்பை கதா செய்தாக வேண்டும். காரணம், அவர் இப்பொழுது சக்தி உள்ளவராக என்ன செஞ்சிட்டாரு, மாறிவிட்டார். அவர் ஃபித்யா கொடுக்க இருந்த அந்த சந்தர்ப்பத்தையும் அவர் என்ன செய்யவில்லை. எனவே ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர் வைன் குன்தும் மர்லா அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். நீங்க நோயாளிகளாகவோ பிரயாணத்திலோ இருந்தால் வேறு நாட்களில் அவர்கள் அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும், பிடிக்க வேண்டும் என்ற குர்ஆன் வசனம் சொல்வதை போல் அவர் சக்தி உள்ளவராக மாறிவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த நோன்புகளை கதா செய்து ஆக வேண்டும். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இந்த கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூற்று தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் பிரபல்யமாக தாரகுத்னியிலே ஒரு செய்தியை சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிரயாணியை விட்டும், அதுபோல பாலூட்டும் தாய்மாரை விட்டும், அதுபோல கர்ப்பிணி தாயை விட்டும் அல்லாஹு தாலா அந்த நோன்புடைய கடமையை எடுத்து விட்டதாக ஒரு செய்தி சொல்வார்கள். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் முல்தரிபான, பலகீனமான, அதாவது குழப்பங்கள் அறிவிப்பால் வரிசையில் நிறைந்த ஒரு செய்தி இது. இந்த செய்தியை ஆதாரமாக வைத்து பலர் பல முடிவுகளை வந்திருக்கிறார்கள். என்ன வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நோன்பு பிடிக்க தேவையில்லை என்பது மட்டுமல்ல, அவர்கள் கலா செய்யவும் தேவையில்லை. அவர்கள் கலா செய்யவும் தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹு தாலா கர்ப்பிணி தாயையும் பாலூட்டும் தாய்மாரையும் விட்டு நோன்பை எடுத்து விட்டான் என்ன செய்யுது இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. எனவே அவர்கள் நோன்பே பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கலாவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஃபித்யாவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஹதீஸை வைத்து என்ன செய்வார்கள் சொல்வார்கள், இந்த ஹதீஸ் பலகீனமான, குழப்பங்கள் அறிவிப்பால் வரிசையில் நிறைந்த ஒரு செய்தி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய பொதுவான விதி என்ன அப்படின்னு சொன்னால், வைன் குன்து மர்தா அலா சஃபரின், அவர்கள் நீங்கள் பிரயாணத்திலோ நோயாளியாகவோ இருந்தால் என்ற குர்ஆன் வசனம் தான். அல்லாஹு தாலா இந்த கர்ப்பிணி தாய்மார்களுடைய அந்த விஷயத்தை, நோய் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலையை, ஒரு பலகீனமான நிலையை அல்லாஹ் நோய் என்ற குர்ஆன்ல என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். வஹன் என்ற வார்த்தை மூலம். வஹன் என்பது நோயால் பலகீனப்படுவதற்கும் சொல்லப்படும். அல்லாஹு தாலா சொல்கிற நேரத்தில் அந்த தாய்மார்கள் வஹ்னன் அலா வஹன், அதாவது பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த குழந்தையை சுமந்தார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஹதீஸிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து வந்து மக்காவிலே ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கலா உம்ராவை கலா செய்வதற்காக வருகிற நேரத்தில் மக்கத்து காபிர்கள் பேசிக்கொண்ட ஒரு செய்தி வரும். அதில் என்ன சொல்வார்கள் என்றால், வஹனத்ஹும் ஹும்மா யத்ரிப், மதீனாவுடைய காய்ச்சல் இவர்களை வகன் பண்ணிவிட்டது, மதீனாவுடைய காய்ச்சல் இவர்களை வகன் பண்ணி விட்டது, பலகீனப்படுத்தி விட்டது என்று காய்ச்சல் பலகீனப்படுத்திய அந்த வார்த்தை கூட எது வருகிறது, வகன் என்ற வார்த்தையை ஹதீஸிலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே வகன் என்பது ஒரு இயலாத நிலை, ஒரு அவர்களால் முடியாத நிலை. அவர்களுக்கும் இந்த மரியத் என்ற வார்த்தை என்னது, நம்ம சொல்லுவதில் எந்த விதமான பிழையும் இல்லை. அவர்கள் சக்தியற்ற நிலையில் இருக்கிறார்கள், பலகீனமான நிலையில் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வசனம் அதற்கு பொருந்தாது என்று சொன்னாலும் கூட, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, அல்லாஹ் தஆலா சக்திக்கு மேலே யாரையும் என்ன செய்வதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அதே நேரம் ஃபைத்தத்து மின் அய்யாமின் உஹர், அவர்கள் வேறு நாட்களில் இந்த நோன்பை கதா செய்தாக வேண்டும், வேறு நாட்களில் அந்த நோன்பை கதா செய்து ஆக வேண்டும். அந்த நாட்களில் அவர்களுக்கு 30 நோன்பை பிடிக்க முடியாமல் போனதா, அடுத்த வருடம் வரக்கூடிய நோன்பை என்ன செய்யணும், அவர்கள் கதா செய்து அடுத்த வருடத்துக்கு அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் கதா செய்ய வேண்டும். முடியவில்லையா, அதுக்கு அடுத்த வருடத்துக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், கதா செய்ய வேண்டும். சிலருக்கு இதிலே ஒரு கேள்வி இருக்கிறது, என்ன அப்படி என்று சொன்னால், சில பெண்கள் அடிக்கடி பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள், பால் ஊட்டுவார்கள், இப்படியே போனால் 4-5 வருஷம் என்னது நோன்பு பிடிக்க முடியாமல் போய்விடுமே, இவர்களுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படி என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கான காரணம் 2. ஒன்று, அடுத்த ஷாபானுக்குள்ளே முழு நோன்பையும் பிடித்து விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை சில இடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. அதாவது இந்த நோன்பை, விடுபட்ட நோன்பை அடுத்த ஷாபானுக்குள்ள என்ன செய்யணும், முழுமையாக பிடித்து விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இது தவறு. முழுமையாக பிடிக்க முடிந்தால் அதுதான் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய வேலை. அதாவது கடமையான நோன்பை சுன்னத்தான நோன்புகளை விட முற்படுத்தி விட வேண்டும். ஷவ்வாலுக்குள்ளேயே இந்த ரமலானுடைய நோன்பை கதா செய்ய முடியுமா என்றால் அதான் சிறந்தது. என்றால் நமது பாரங்களை, நமது கடமைகளை வைத்துக்கொண்டு நம்ம மரணிக்க கூடாது. ஆனால் ஒருவரால் முடியவில்லை என்று சொன்னால், அவர் இந்த வருடம் முழுமையாகவும் அதை கதா செய்ய முடியவில்லை, சக்தி பெறவில்லை என்கின்ற நிலையில் இருந்தால், அவர் அடுத்த வருடமும் என்ன செய்யலாம், கதா செய்யலாம். அதற்கு அடுத்த வருடமும் என்ன செய்யலாம், கதா செய்யலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தி சொல்கிறார்கள், நான் ரமலானுடைய நோன்பை அடுத்த ஷாபான் வரை, வரக்கூடிய ஷாபான் வரை எனக்கு கதா செய்ய முடியாத ஒரு நிலை என்ன செய்ய இருக்கிறது, ஷாபான்ல தான் என்ன செய்வேன், நான் கதா செய்வேன் என்றால் அது அர்த்தம் ஷாபானுக்குள்ளேயே கதா செய்து ஆக வேண்டும் என்பதல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷாபானுக்குள்ளேயே கதா செய்ய நினைத்திருக்கிறார்கள் அர்த்தம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடுத்த ஷாபானுக்குள்ளேயே கதா செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அந்த ஷாபான்ல தான் அவங்களுக்கு கதா செய்ய கிடைக்கிறது. மற்றபடி அந்த ஷாபானுக்குள் கதா செய்தான் ஆக வேண்டும், இல்லாது விட்டால் வேறு எந்த வழியும் இல்லை என்று குர்ஆனிலோ சுன்னாவிலோ நேரடியான இந்த செய்திகளும் இல்லை. ஆனால் ஒரு சில நபித்தோழர்கள் அந்த மாதிரி ஒரு வருடம் தாண்டி விட்டால் அவர்கள் கதாவும் செய்ய வேண்டும், ஃபித்யாவும் கொடுக்க வேண்டும், பரிகாரமும் செய்ய வேண்டும் என்று ஒரு சில நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு மாற்றமான செய்திகளும் நாம் என்ன செய்கிறோம், அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே பார்க்கிறோம். எனவே ஒருவர் ஒரு நோன்பு விடுபட்டு விட்டால் 4 வருடங்களாகினாலும் சரி, 5 வருடங்களாகினாலும் சரி, கதா செய்ய முடிந்த நிலையில் அவர் இருந்தால் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், அவர் கதா செய்தான் ஆக வேண்டும். எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு பரிகாரம் செய்ய முடியாத ஒரு நிலை, அதாவது நோன்பு பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறதோ, உதாரணமாக கலா நோன்பு இருந்தது, கலா செய்ய நினைச்சாங்க, ஆனா செய்ய முடியாத சிச்சுவேஷனுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஆளாகிட்டாங்க, அதுக்கு பின்னால நோன்பே பிடிக்க முடியாத நிலைமை அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு என்று சொன்னால், அப்ப என்ன செய்யலாம், அவர்கள் அதுக்கு பதிலாக ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு என்ன செய்யலாம், உணவை பரிகாரமாக செய்யலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக
இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள்லேயே வரக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், சில தாய்மார்களுக்கு பால் ஊட்டினாலே நோன்பு முறிஞ்சிடும் என்ற நம்பிக்கை என்ன செய்து இருக்குது. பாலூட்டினாலே நோன்பு முறிந்துவிடும். பால் ஊட்டுவதால் என்ன செய்யாது, நோன்பு என்பது முறியாது. ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அதாவது உது என்பது எப்போ முறியும் என்றால் உடலிருந்து வெளியே போற நேரத்தில் உது என்ன செய்யும், முறியும். நோன்பு எப்போ முறியும் என்றால் உடலுக்கு உள்ளுக்கு போற நேரத்தில் தான் என்ன செய்யும், நோன்பு முறியும். இது அடிப்படை. வாய் வழியாக இதெல்லாம் உணவாக போகிறதோ, நவீன சில சப்ஜெக்டுகளுக்கு பின்னால் வருகிறேன், எது போகிறதோ அது உணவை என்ன செய்யும், நோன்பை முறிக்கும். எது வெளியாகிறது அது உதுவை என்ன செய்யும், முறிக்கும். அப்படின்றது நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இறைச்சி திண்டா உது முறியும் என்ற நம்பிக்கை இருக்குது. அது உள்ளுக்க போறது, நோன்பு தான் முறியும். நோன்பு தான் என்ன செய்யும், அதுக்கு முறியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் சம்பந்தமாக பெரும்பாலும் கேட்கப்படுகின்ற கேள்வி. அவர்களை இன்னொரு கேள்வி இருக்கிறது என்னன்னு சொன்னால், நோன்பு இப்படியே சேர்ந்தா ஒரு 4 வருஷத்துல நோன்பு சேர்ந்து வைங்களேன், அப்போ என்ன அவர்கள் கிட்டத்தட்ட 120 நோன்பு என்னது பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதாவது 4 வருடத்து நோன்பு 120 என்று சொன்னால் அதுல 40 நம்ம கழிச்சிடணும். வளமையாக அவங்க ஒரு வருஷத்துல 10 நாள் என்ன செய்ய மாட்டாங்க, நோன்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. அவர்கள் கதா செய்தான் ஆகுவார்கள். எனவே 80 நோன்பு தான் அந்த இடத்துல என்னது கணக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் 3 4 நோன்பு பிடித்தா கூட 10 மாசத்துல 40 நோன்பு என்ன செஞ்சிடலாம், நாங்கள் முடித்து விடலாம். 10 மாதத்தில் 40 நோன்பை அவர்கள் முடித்து விடலாம். அதே நேரத்தில் பாலூட்டும் தாய்மார்கள், அதாவது பாலூட்டும் தாய்மார்களை பற்றிய கேள்வி ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி கேட்டால் மிகவும் நியாயமாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் 190% தாய்ப்பாலை என்ன கொடுப்பது கிடையாது என்கின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. எல்லாம் புட்டிப்பால் அல்லது என்னது பால்மால் இருந்து என்ன செய்யறாங்க, கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த பலகீனமும் அடைகின்ற நிலை அவர்களுக்கு கிடையாது என்கின்றதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த நோயாளிகளிலேயே சிலர் சிந்தனையை இழந்திருப்பார்கள். அதாவது அவர்களுக்கு எந்த விதமான இந்த உலகம் பற்றிய எந்த நினைவுகளும் அவர்களுக்கு இல்லை. இவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பு அவர்களுக்கு கடமையும் இல்லை. அதாவது முழு அவுட் ஆகினவர்கள், அவுட் ஆகினா அவங்களோட சிந்தனை அவுட். அவர்கள் இந்த உலகத்தில் என்னது, அதாவது ருஃபி அல் கலம், அவங்களை விட்டு பேனை உயர்த்தப்பட்டு விட்டாச்சு. இவ்வளவு பரிகாரமும் கடமையானவர்களுக்கு தான். இவ்வளவு பரிகாரமும் கடமையாக இருந்து முடியாதவர்கள், இயலாதவர்கள், அறவாசி முடியும் அறவாசி முடியாத இப்படி உள்ளவர்களுக்கு, யாருக்கு டோட்டலாக சிந்தனையே இல்லையோ, அதாவது ஒருவர் நீங்கள் பேசினால் கண்ணீர் வடிக்கிறார்னு அவருக்கு சிந்தனை இருக்குது, அவருக்கு என்ன சிந்தனை இருக்கு, பேச முடியாது ஆனா கண்ணீர் வடிக்கிறார்னு அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது. சிலர் இருக்கிறாங்க அவர்கள் டோட்டலா சிந்தனை முடிஞ்சிருக்கும், அவங்களுக்கும் நீங்க யாருன்றது தெரியாது, நம்ம எங்க இருக்கிறோன்னு தெரியாது, எந்த நிலையும் தெரியாது. இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன நோன்பு அசில்லையே என்ன கடமை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பெண்கள் சில பொழுதுகளில் நமது உறவுகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது மாதாவிடாய் அடையக்கூடிய பெண்மணி சில நேரங்களில் பகல் நேரங்களில் சுத்தமாகிடுவாங்க, இவங்க என்ன செய்வது, அல்லது அவர்கள் மாதாவிடாய் அடைந்து விடுவார்கள், இவர்கள் என்ன செய்வது அப்படி என்கின்ற ஒரு கேள்வி நோன்பு பிடிக்கிற நேரத்தில் என்ன செய்கிறது நிறைய சகோதரிகள் கேட்பார்கள். அப்படியானவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் அப்படி என்று சொன்னால், அதாவது மாதாவிடாய் வந்துவிட்டால் அந்த நோன்பு என்ன அவர்கள் பிடிக்க முடியாது, அந்த நோன்பு அவர்கள் பிடிக்க முடியாது. ஆனால் பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்துடைய உபதேசமும் அறிஞர்களுடைய உபதேசம் என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு அந்த நோன்பு கதா செய்யணும். ஆனா அதற்காக வேண்டி எஞ்சிய பகுதியில் அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிட்டு திண்டு உண்டு இருக்கக்கூடாது, அதை பேணிக்கணும். அதாவது நோன்பு பிடிச்சிட்டு வந்தாங்களே, அந்த பிடிச்ச நோன்பை இது சந்தர்ப்பம் அப்படி என்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ளாமல் அந்த நோன்பை இஃப்தார் வரைக்கும் என்னது எல்லோரும் தொடர்வது போல அவர்களும் தொடர வேண்டும். ஆனால் அந்த நோன்பு செல்லாது கதா என்ன செய்ய வேண்டும், அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். சாப்பிட்டால் தவறாண்டு கேட்டால் தவறு என்று சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரங்களை காண முடியவில்லை. ஆனால் இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு உபதேசம். அவங்க பேணிக்கலாம், ஏன்னா நோம்பாளியா இருந்திருக்கிறாங்க, அதனால் நோம்பாளியாகவே அவர்கள் என்ன செய்யணும், இருந்து கொள்ள வேண்டும் என்பது. இடையில சுத்தமாகிவிட்டால் என்ன என்பதில் நிறைய கருத்து முரண்பாடுகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. அவர்கள் நோன்பை தொடர வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். சுன்னத்தான நோன்பாக இருந்தால் தொடரலாம், கடமையான நோன்பாக இருந்தால் தொடரக்கூடாது என்று சொல்கிறார்கள். அல்லாஹு ஆலம் இந்த இரண்டு நிலைப்பாடும் அதிலே இருக்கிறது. அல்லாஹ் மிக அறிந்து இதில் ஒரு முடிவுக்கு என்ன செய்ய முடியவில்லை, நேரடியாக வர முடியவில்லை. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற ஏராளமான சந்தேகங்கள், அதாவது நோன்பு கடமையாதல், பரிகாரம் செய்தல், எப்படி செய்தல் என்ற இந்த மாதிரியான கடமையாக இவை போன்ற ஒரு குறிப்பிட்ட சில கேள்விகளை தான் இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கேள்விகள் மக்களிடத்திலே உண்டு. எனவே இயன்ற அளவுக்கு மக்கள் நாம் மார்க்கத்தை உணர்வுபூர்வமாக செய்ய நினைக்கக்கூடிய அதே நேரம் அறிவுபூர்வமாக என்ன செய்ய வேண்டும், இருந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், தேட வேண்டும், கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ரமதானிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலே மிக பிரதானமான அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பது அடிக்கடி சந்தேகம் வரக்கூடிய விஷயம். இதில் பாரம்பரியமாக உள்ள சந்தேகங்கள் கொஞ்சம் இருக்குது, நவீன காலத்துடைய சில சந்தேகங்கள் இருக்குது. பாரம்பரியமாக உள்ள சந்தேகங்கள் பெரும்பாலும் குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சந்தேகங்கள் நீங்கி இருக்கும். இருந்தாலும் சில மிகைக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குது. சிலருக்கு எச்சில் விழுங்கலாமான்னு ஒரு சந்தேகம் ஒரு காலத்தில் இருந்தது. அதனால் விழுங்காமல் துப்பியே என்ன அந்த நாளை என்ன செய்திருப்பார்கள், கழித்திருப்பார்கள். உடம்பு முழுமையாக என்ன செய்திருக்கும், பலகீனமாக போயிருக்கும். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. அடுத்ததையும் தாண்டி சளி விழுங்கலாமா, அது என்ன பிரச்சனை ஆயிருமான். உடம்புக்குள்ளிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், அது உணவாக இருந்தாலே தவிர மற்றபடி என்ன, அதாவது நமது திருப்பி விழுங்குவது என்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. இது இயல்பானது, அது ஒரு இயல்பான விஷயம். இல்லை என்றால் குலூ ஃபித்தீன், மார்க்கத்தில் மிதமிஞ்சி போன ஒரு நிலையை நம்மளுக்கு அதை என்ன செய்யும், ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக அந்த நோன்பு முறிக்கக்கூடிய அந்த காரியங்களில் வரக்கூடிய சந்தேகம் பல் துலக்குதல். பல் துலக்கினால் நோன்பு முறியுமா அப்படி என்ற கேள்வியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதிலே ஒரு சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கை இல்லாத அளவு ரமதானிலே பல் துலக்கியதை நான் பார்த்திருப்பேன் என்று சொல்வார்கள். அது புகாரிலே வரக்கூடிய செய்தியும் தான். ஆனால் இமாம் புகாரி அதை ஹதீதாக என்ன செய்யவில்லை, பதிவு செய்யவில்லை. ஒரு முஅல்லகான ஒரு செய்தியாக, அதாவது ஒரு நபித்தோழருடைய ஒரு முஅல்லகான செய்தி என்பது அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. பலகீனமான அந்த வடிவத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். வயுத்கர் என்று பலகீனமான வடிவத்தை பதிவு செய்திருக்கிறார். இது வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை வரக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பலகீனமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலே எப்படி பல் துலக்கு விஷயத்தை நடந்து கொண்டார்கள் என்று நேரடியான செய்தி இல்லை. பொதுவான செய்திகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் பல் துலக்குவது சம்பந்தமாக என்ன, லவுலான ஷுக்காலா உம்மத்தி இலாமர்தும் பிஸ்ஸிவாகி மாகுல் வுது, என்ற உம்மத்துக்கு என்ன கஷ்டம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒவ்வொரு உதுவோடும் பல் துலக்கு ஏவி இருப்பேன் என்று பொதுவான ஹதீஸ்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றனவே தவிர ரமலானிலே ஸ்பெஷலாக எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற எந்த விதமான சஹீஹான செய்திகளும் இல்லை. ஆனால் ரமலானுக்கு வேறாக பிரத்யேகமாக பல் துலக்குதல் ஏதாவது சட்டம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. எனவே பல் துலக்குதல் என்பது ஒரு பிரச்சனை கிடையாது. ரமதானில் பல் துலக்கு என்று பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கு டூத் பேஸ்ட் போட்டு பல் துலக்குவதனால சின்ன பிள்ளைகளுக்கு பல் துலக்க வைக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க எங்கே ஒரு டைம் கிடைச்சாலும் அவர்கள் தனது நோன்பை பரிகாரம் செஞ்சுக்கிறதுக்கான முயற்சி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. டூத் பேஸ்ட்டை விரும்பி அவங்க தின்ற சாப்பாடு அது. அதனால அந்த விஷயத்தில் என்ன, நம்ம பிள்ளைகளை பழக்குகின்ற நேரம் என்பதனால நாங்களே பயிற்சி கொடுத்து வாய் நாத்தம் அடிக்குது பல்லு விளக்குன்னு ஒரு நாளைக்கு 3 முறை சொல்லி 3 சான்ஸை நம்ம என்ன செஞ்சிடாம கொடுத்து விடாமல் அதில் கொஞ்சம் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நாங்களும் பல் துலக்கிற நேரத்தில் அதை அலட்சியமாக மற்ற நேரங்கள் துலக்குவது போல இல்லாமல் அதனுடைய சுவையை என்ன உடம்புக்கு ஃபுல்லாகவே என்ன உற்சாகம் தரக்கூடிய அமைப்பிலான அந்த பேஸ்டெல்லாம் என்ன செய்து இருக்குது. அப்போ அந்த அமைப்பிலான பேஸ்ட்டுகளை எல்லாம் நம்ம போட்டு பல் விளக்குற நேரத்தில் மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும், தவறு கிடையாது, கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏன்னா நபித்தோழர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு அந்த சூயிங்கம் மாதிரி நம்ம சப்பி கொடுக்கிற மாதிரியான உணவுகளை சப்பி என்ன செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள் என்ற அதர்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுபோல உணவை சுவைத்து பெண்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க, இது என்னது காரம் சரியா இருக்குதா, இப்படி எல்லாம் பார்த்ததாக செய்திகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே தடை இல்லை, தொண்டைக்குழியை தாண்டினா தான் என்னது அதில் தடையை தவிர இது தடை கிடையாது. ஆனாலும் நம்ம அதில் கவனமாக, நாக்கில் ஊறுற நேரத்தில் சுவை உடலுக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு முன்னால் நமது நோன்பை என்ன செய்ய வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் சிலருக்கு நம்பிக்கை இருக்கேனேண்டா, நம்ம பல் துலக்கணும் என்று சொன்னால் வாயில் உள்ள அந்த கஸ்தூரி வாட போயிருமோ அப்படி என்று சொல்லி என்னது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நோன்பாளியுடைய வாசம் என்பது இறைவனிடத்தில் கஸ்தூரியை விட மதிப்பானது என்பது அர்த்தம் வாயில வாட கஸ்தூரியின் அர்த்தம் அல்ல. வாயில் உள்ள வாட நாற்றம் தான், அது கஸ்தூரி எல்லாம் கிடையாது, அது கஸ்தூரி எல்லாம் இல்லை. ஆனா அல்லாஹ் அதுக்கு அந்தஸ்து கொடுத்துக்கிறான். என்ன, அவர் நோன்பாளி என்பதனால் மிதமிஞ்சி அந்த வாசம் வருது என்பதனால அல்லாஹு தாலா அதுக்கு என்ன செய்யறான், அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். இதனால் சில மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காலையில லுகர் வரைக்கும் என்ன செய்யலாம், பல் துலக்குறதுல பிரச்சனை இல்லை, ஆனா லுகரை தாண்டிய பின்னால பல்ல என்ன செய்ய வேண்டாம், துலக்க வேண்டாம் என்று சிலர் சொல்வார்கள். இந்த பிரிப்புக்கு இந்த ஹதீஸை தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. என்றால் லுகர் வரைக்கும் நாற்றம் விளங்காது, லுகர் தாண்டுற நேரத்தில் தான் அது என்ன செய்யும், விளங்க ஆரம்பிக்கும் என்கின்ற அடிப்படையிலையும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் பல் துலக்குதலுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. அதாவது இந்த செய்திக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பல் எந்த நேரம் துலக்கலாம், ஆனால் நாற்றத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரிக்கு சமம் என்றது அர்த்தம், அதனுடைய அந்தஸ்து சமமே தவிர இது கஸ்தூரி என்ற அர்த்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது போல சில நேரங்களில் ரத்தம் வந்தால் உதவ முடியுமா என்ற நம்பிக்கை இருக்குது. இல்லை, ரத்தம் வந்தால் உதவ முடியாது. அதே போல சில நேரத்தில் பிளட் டொனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அந்த மாதிரி நிலைமையில என்ன செய்யாது, நோன்பு
முறியாது. அஃப்தரல் ஹாஜி வல் மஹ்ஜூம், ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய கப்பிங் செய்யக்கூடியவரும் யாருக்கு செய்யப்பட்டதோ அவருடைய நோன்பு முறிந்து விட்டதுன்றது சஹீஹான ஹதீஸ் தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு முறியும் என்பதற்கு இதை சொன்னார்களா, உடல்ல பலகீனம் காரணமாக இதை சொன்னார்களா என்று சொன்னால் நபித்தோழர்களை சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய உடல் பலகீனம் என்ன செய்யலாம், ஏற்படலாம் என்கின்ற அமைப்பில் தான் இது என்னது சொல்லப்பட்டது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆனால் இங்க பிளட் எடுக்கிற நேரத்தில் அப்படி இல்லை, அதான் கவனிச்சு தான் என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட அளவு பலகீனப்படுவார், அவருடைய சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்து தான் எடுப்பதனால பிளட் டொனேஷன் கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் நாங்க உள்வாங்க கூடாது. நாம உள்வாங்குறோம் என்று சொன்னால் அது நோன்பை நிச்சயமாக என்ன செய்யும், முறிக்கும். நாங்கள் அந்த பிளட்டை உள்வாங்கினால் நோன்பை முறிக்கும். ஒரு சில அறிஞர்கள் முறிக்காது என்று சொல்றாங்க, ஆனால் நோன்பை அதை என்ன செய்யும், முறிக்கும் என்பதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு. அதே போல நோன்பு முறிப்பதிலே உள்ள சந்தேகங்களில் ஒன்றுதான் இந்த பஹ்ஹாக், அதாவது இன்ஹேலர் யூஸ் பண்றது. இன்ஹேலர் யூஸ் பண்ணினா நோன்பு முறியாட்டா நோன்பு முறியாது. ஏன்னா டாக்டர் ஸ்மார்ட்லாம் நீ கேட்டா விளங்கும். அதனால எந்த ஒன்றும் உங்களோட உடம்புக்குள்ள உணவாக என்ன செய்வதில்லை, போக போவதில்லை. அது லங்ஸை வந்து என்ன உங்களுக்கு வந்து மூச்சு எடுப்பதற்கான அந்த இலகுபடுத்தலை அது செய்கிறதே தவிர மற்றபடியான வேலைகளை அது என்ன செய்வதில்லை, செய்வதில்லை என்பதனால அது நோன்பை முறிக்காது என்பதுதான் சரியான ஒரு நிலை. ஆனா இன்ஹேலர்ல எது பயன்படுத்துறோம் அதை பயன்படுத்துறதா, வேறத போட்டு இன்ஹேலரா என்ன செஞ்சிடக்கூடாது, யூஸ் பண்ணிவிட கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பை முறிக்க, அதாவது நவீன விஷயங்களை நோன்பை முறிக்கிற சந்தேகத்தில் உள்ள ஒன்று சொன்னதான், அதாவது சிலருக்கு வந்து உடல்ல வந்து அதாவது ஆபரேஷனோ அது இதோ பண்ண வேண்டி இருக்கிற நேரத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா இது டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கேமரா உள்ளுக்கு விட்டு என்னது உள்ளுக்க விட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சின்ன கேமரா வாய் வழியாகவோ ஏதோ வழியாக விடுகிற நேரத்தில் இது நோன்பை முறிக்குமான்னு கேட்பார்கள். நோன்பை என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது. உணவாக அது போனாலே தவிர வேறொன்று என்னது, அதாவது உணவு என்கின்ற எண்ணம் இல்லாமல் திடீரென ஏதோ ஒன்று போகுமாக இருந்தால் அது வந்து என்னது, நம்ம சாப்பிட போறதில்லை, உடல்ல தங்க போறதில்லை, உடல்ல எந்த விதமான மாற்றத்தையும் அதை என்ன செய்ய போறதில்லை, சக்தியாக ஏற்படுத்த போவதில்லை. அதே நேரம் மருந்தாக உபயோகிக்கக்கூடியவைகளாக இருந்தால், மருந்தாக உபயோகிக்கக்கூடியவைகளாக இருந்தால் அது வாய் வழியாக அந்த மருந்து செலுத்தப்படுமாக இருந்தால், அதாவது உண்ணக்கூடிய அமைப்பில், நம்ம ருசிக்கக்கூடிய அமைப்பில், குடிக்கக்கூடிய அமைப்பில் செலுத்தப்படுமாக இருந்தால், அது உணவாக இல்லாமல் இருந்தாலும் நோன்பை என்ன செஞ்சிடும், முறிச்சிடும். டேப்லெட் சாப்பிட்டால் நோன்பை என்ன செஞ்சிடும், முறித்து விடும். இதே மருந்து இன்ஜெக்ஷன் மூலம் உடல்ல ஏற்றப்படுமாக இருந்தால் அது நோன்பை என்ன செய்யாது, முறிக்காது. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். செயலைன் அல்ல, அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சக்திக்காக ஊட்டப்படக்கூடிய விதமானவைகள்ல அல்ல, மருந்தாக, வெறும் மருந்தாக அதாவது ஊட்டப்படக்கூடியவைகள் வாய் வழியாக ஊட்டப்படுமாக இருந்தால் நோன்பை என்ன செஞ்சிடும், முறிச்சிடும். அதே ஒருவருடைய இன்ஜெக்ஷன் வழியாக ஏற்றப்படுமாக இருந்தால் நோன்பை என்ன செய்யாது, முறிக்காது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், இறுதியான ஒரு சந்தேகத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இது நோன்பு திறத்தலோடு அதாவது சம்பந்தப்பட்டதில்லை, அது விட்டாலும் இரவோடு வரக்கூடிய நிறைய சந்தேகங்கள்ல உண்டு. சிலர் வித்திரு தொழுது விட்டு வந்து விடுகிறார்கள். நான் இரவு சந்தேகங்கள் தனியாக நிறைய சொல்லணும்னு நினைத்தேன். வித்திரு தொழுது விட்டு வந்து விடுகிறார்கள். வந்த நேரத்தில் வீட்டில் என்ன செய்யும், அவங்க தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்பினால் என்ன செய்வது, வித்திருக்கு பிறகு என்னது தொழலாமா என்கின்ற ஒரு சந்தேகம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திருக்கு பிறகு 2 ரக்காத் தொழுது இருக்கிறார்கள் என்ற சஹீஹான ஹதீஸை இப்னு ஹுஸைமா போன்ற கிரந்தங்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே ஒருவர் வித்திருக்கு பிறகு தொழ நினைத்தார் என்று சொன்னால் அவர் 2 ரக்காத் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். ஆனால் திருப்பி வித்திர் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா வித்ரானி ஃபீ லைலின், ஒரு இரவிலே 2 வித்திர் கிடையாது என்று சொன்னார்கள். ஒரு இரவிலே 2 வித்திர் கிடையாது என்று சொன்னார்கள். எனவே ஒருவர் வித்திர் தொழுது விட்டு தனது 11 ரக்காத்துக்களை முடித்து விட்டு வந்த பின்னால் வீட்டிலே எழும்பி தொழ வேண்டிய ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டால், தேவை ஒன்று